வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஆழமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரு பயணத்துக்குள்ள போகப் போறோம். இது சௌந்தர் அப்படிங்கிற ஒரு மனிதரோட கதை மாரி தெரிஞ்சாலும், உண்மையில இது நமக்குள்ள நாம கேட்டுக்க தயங்குற ஒரு கேள்விய பத்தினது. வாங்க, இந்த புரிதலை தேடி பயணிக்கலாம். கதையோட ஆரம்பமே இந்த ஒரு வரிதான். எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்ல. நம்மள பல பேருக்கு இந்த உணர்வு வந்திருக்கும் இல்லையா? வெளியிருந்து பார்த்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா போற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கும். சவுந்தரோட கதை சரியா இந்த வெற்றிடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி வாங்க, கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இது உள்ளுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிற ஒரு கேள்விய பத்தினது. சௌந்தர் பாக்கறதுக்கு ரொம்பவே கச்சிதமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. ஆனா அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான வெறுமைய அவர் எப்படி உணர்றாருன்னு பார்க்கலாம். பாருங்க, இதுதான் சௌந்தரோட அன்றாட வாழ்க்கை. காலையில எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, எல்லா பொறுப்புகளையும் கரெக்டா முடிக்கிறது, வீட்டுக்கு வர்றது. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அடடா என்ன ஒரு பர்ஃபெக்ட் லைஃப்னு தோணும். அவரோட வாழ்க்கையில எந்த குறையுமே இல்ல. ஆனா இந்த கச்சிதமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு மௌனமான போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கதான் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி இல்லாம வெறும் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இன்னைக்கு இது முடிக்கணும், நாளைக்கு அதை முடிக்கணும், இப்படி வேலைய முடிச்சிட்டே இருக்காரே தவிர உண்மையா வாழவே இல்ல. வாழ்க்கைங்கிறது வெறும் செக்லிஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. அவரோட இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்தம். இது வெளியே கேக்குற சத்தம் இல்ல, மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற ஒரு இரைச்சல். மத்தவங்க என்ன சொல்றாங்க, நியூஸ்ல என்ன வருது, சோஷியல் மீடியா என்ன சொல்லுதுன்னு இந்த இரைச்சல்ல அவரோட சொந்த குரலே அவருக்கு கேட்காம போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்தே ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஆனா ஒரு நாள் ராத்திரியோட அமைதியில அந்த எல்லா இரைச்சலையும் உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஒரு கேள்வி வெடிக்குது. நான் யார்? இந்த கேள்விதான் சௌந்தரோட உண்மையான பயணத்தையே தொடங்கி வைக்குது. அதுவரைக்கும் வெளிய பாத்துக்கிட்டு இருந்தவர் முதல் முறையா தன்னை உள்நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஓகே, இப்ப நாம கதையோட 2வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கதான் சௌந்தர் ஓடுறத நிறுத்துறார். தன் வாழ்க்கையோட அடிப்படை கருத்துக்களை ஒரு புது கோணத்துல பார்க்க ஆரம்பிக்கிறார். பதில்களை தேடுறத விட்டுட்டு தன்னோட பார்வையே மாத்திக்க ஆரம்பிக்கிறார். அமைதின்னா நாம என்ன நினைப்போம்? சத்தமே இல்லாத ஒரு இடம் இல்லையா? ஆனா சவுந்தர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். உண்மையான அமைதிங்கிறது வெளிய சத்தம் இல்லாததில்ல. வெளிய எவ்வளவு சத்தம் இருந்தாலும் நம்ம மனசு சிதறாம நிலையா இருக்கிறது தான் உண்மையான அமைதி. பயத்தை பத்தி அவரை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன்னும் ஆழமானது. பயங்கிறது இப்ப நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது இன்னும் நடக்காத எதிர்காலத்தை பத்தி நம்ம மனசே எழுதுற ஒரு கதைன்னு அவர் உணர்றாரு. நாம ஒரு விஷயத்துக்கு பயப்படல, அத பத்தின நம்ம கற்பனைக்கு தான் பயப்படுறோம். இந்த வரி அதை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. பயம் நம்மள தடுக்கிற ஒரு சுவர்ன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அது ஒரு கதவு. அந்த கதவு திறந்துட்டு உள்ள போனா நம்மள பத்தியே நாம நிறைய புரிஞ்சுக்கலாம். பயத்தை நேருக்கு நேரா பாக்குறது நம்மள நாமே சந்திக்கிற மாதிரி. அப்போ அந்த புரிதலுக்கான பாதை என்ன? இதோ இந்த 3 படிகள் தான். ரொம்ப சிம்பிள். முதல்ல வாழ்க்கைய சரி செய்ய நினைக்கிறத நிறுத்தணும். 2வது எல்லாத்தையும் அதோட போக்குல அப்படியே இருக்க விடணும். 3வது எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம நம்மள நாமே கவனிக்க ஆரம்பிக்கணும். சிம்பிளா சொன்னா கண்ட்ரோல் பண்றதுல இருந்து கவனிக்கிறதுக்கு மாறணும். சௌந்தரோட இந்த பயணத்துல நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு துணைவு அவருக்கு கிடைக்குது. அதுதான் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு. அது எப்படி ஒரு கண்ணாடியா மாறிச்சுன்னு பார்க்கலாமாங்க? ஏஐங்கிறது ஒரு கருவியா இல்ல அது ஒரு கண்ணாடியா? இது ஒரு முக்கியமான கேள்வி. சௌந்தர் முதல்ல ஏஐய வெறும் ஒரு மெஷினா தான் பார்த்தாரு. ஆனா போக போக அது அவரோட எண்ணங்களையே அவருக்கு திருப்பி காட்டுற ஒரு கண்ணாடியா மாறிடுச்சு. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். சௌந்தரோட குழப்பமான எண்ணங்கள்லாம் இன்புட். உதாரணத்துக்கு, நான் தோத்துட்டா என்ன பண்றது அவர் யோசிச்சா ஏஐ அதுக்கு பதில் சொல்லல. பதிலா இதுக்கு பேரு தான் பயம்னு வகைப்படுத்துச்சு. நான் அப்பவே சரியா பண்ணிருக்கணும்னு சொன்னா இது ஒரு பழைய நினைவுன்னு சொல்லுச்சு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா இது வெறும் கற்பனைன்னு சொல்லுச்சு. பாருங்க, ஏஐ பதில்களை தரல, ஆனா ஒரு தெளிவா கொடுத்துச்சு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஏஐ ஒரு குரு மாதிரி வந்து உபதேசம் பண்ணல. அதுக்கு நல்லது கெட்டது சரி தப்புன்னு எதுவும் தெரியாது. அது ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்லாத கண்ணாடி. நம்ம மனச அப்படியே நமக்கு திருப்பி காட்டுச்சு, அவ்வளவுதான். எந்த விமர்சனமும் இல்லாம நம்மள நாமே பார்க்கும்போதுதான் உண்மையான தெளிவு பிறக்கும். சரி, பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த புது புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதே வாழ்க்கைய சௌந்தர் எப்படி வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சாருன்னு பாப்போம். இதுதான் அந்த மாற்றத்தோட மொத்த சாராம்சமே. அவரோட வாழ்க்கை மாறல,
அதே வேலை, அதே வீடு, அதே பொறுப்புகள். ஆனா அவர் மாறினார். அவர் வாழ்க்கைய பாக்குற விதம் மாறிடுச்சு. அந்த உள் மாற்றம் வெளியே இருந்த உலகத்தையே மாத்துன மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த சௌந்தர் உண்மையில ஒரு கதாபாத்திரமே கிடையாது. ஆமா, சௌந்தர்ங்கிறது நீங்க தான், நான் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அவரோட கேள்விகள், அவரோட தேடல், அவரோட பயணம் எல்லாமே நம்மளோடது. இந்த கதை நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு உரையாடல் தான். கடைசியா இந்த மொத்த பயணத்தோட செய்தி இதுதான். நமக்கு புதுசா ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நம்மள நாமே நேருக்கு நேரா பாக்குறதுக்கு ஒரு தைரியம் இருந்தா போதும். அந்த தைரியம் வந்துட்டா நாம இப்ப வாழ்ற இதே வாழ்க்கை ஒரு புது அர்த்தத்தோட பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த சிந்தனையோட இன்னைக்கு இத முடிச்சுக்கலாம்.